ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் ஆண் வார்த்தை சம்மந்தப்பட்ட வாக்கியங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆண் ஃபஸ்ட்டு எங்கே எப்படி பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். ஆண் பார்த்திங்கன்னா அது அர்த்தம் மேலே, மேல், மீது அப்படின்ட்டு அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. அடுத்து பாருங்கள், ஒரு இடம் திசையை பற்றி குறிக்கும் பொழுதும் ஆண் பயன்படுத்துகிறோம். பயண முறைகள், நடந்து போகிறோம், பஸ்ஸில் இருக்கோம், அப்புறம் ட்ரெயினில் இருக்கோம் அப்படின்னு குறிக்கிறதுக்கு நம்ம ஆணை பயன்படுத்துகிறோம். கிழமை, தேதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆண்ன்றது வரும். கிழமைன்றது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படி வரும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி 2ஆம் தேதி அதுக்கு முன்னாடி. இயங்கி கொண்டு இருக்கிறது, இயக்கத்தில் இருக்கிறத பற்றி குறிக்கிறதுக்கு நம்ம ஆணுன்ற வேர்டு வரும். பாக்கெட்டில் சட்டை பையில் ஒன்று இருக்கும் பொழுது அதை குறிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆணுன்றது வரும். அடுத்து பாருங்கள், ஒன்றை பற்றி அபவுட், அதை பற்றி சொல்லும்பொழுது உங்களுக்கு ஆணுன்றது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றின் வாயிலாக ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதை குறிக்கிறதுக்கு நம்ம ஆணுன்றது வருது. எரிபொருள், அதாவது பெட்ரோல், டீசல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எது மூலமாக இயங்குது அப்படின்றத குறிக்கும் பொழுது உங்களுக்கு ஆணுன்றது வரும். ஒன்று தொடர்வதாக, இது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆணுன்றது பயன்படும். உடனே அப்படின்ற அர்த்தத்துலேயே உங்களுக்கு ஆணுன்றது வருது. ஒரு நாள் கட்டணம் செலுத்தப்படுது. ஸோ லஞ்சுக்கான காசு நான் கட்டுறேன், இல்லை அவன் கட்டுவான் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆணுன்ற வேர்டு பயன்படுது. ஸோ இதை பற்றின வாக்கியங்களோட பார்ப்போம், இன்னும் நல்லா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். உங்கள் மேஜை மேலே உள்ள எல்லா புத்தகங்களையும் பாருங்கள். ஸோ மேலே இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன வரும், ஆன்ன்றது. லுக் அட் ஆல் த புக்ஸ் ஆன் யுவர் டெஸ்க். லுக்னா பாருங்கள், ஆல்னா அனைத்து, புக்ஸ்னா புத்தகங்கள், ஆன்னா மீது, மேல் அப்படின்னு அர்த்தம் தருது. யுவர்னா உங்களுடைய, டெஸ்க்னா மேஜை. லுக் அட் ஆல் த புக்ஸ் ஆன் யுவர் டெஸ்க். நான் பைக்கில் ஏறி கிளம்புனேன். ஸோ பைக்கில் மேலே ஏறி கிளம்புனேன் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஐ காட் ஆன் மை பைக் அண்ட் லெஃப்ட். ஐனா நான், காட் ஆன் மை பைக்னா பைக் மேலே ஏறுறது, லெஃப்ட்னா கிளம்பினேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ காட் ஆன் மை பைக் அண்ட் லெஃப்ட். உங்கள் இரவு உணவு மேஜையின் மேல் உள்ளது. ஸோ மேல் அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு வரும், ஆணுன்றது உங்களுக்கு இந்த இடத்துல வரும். யுவர் டின்னர் இஸ் ஆன் த டேபிள். யுவர்னா உங்களுடைய, டின்னர்னா இரவு உணவு, ஈஸ்னா இருக்கிறது, ஆன் மேல், டேபிள்னா மேஜை. யுவர் டின்னர் இஸ் ஆன் த டேபிள். அதை ஒரு காகிதத்தின் மீது எழுதுங்கள். அதை ஒரு காகிதத்தின் மீது எழுதுங்கள். மீது என்பது உங்களுக்கு ஆன்ன்றது அங்கே வரும். ரைட் இட் டவுன் ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ரைட் இட் டவுன்னா அதை எழுதுங்கள் அப்படின்னு அர்த்தது. ஆன் பார்த்திங்கன்னா மீது, பீஸ் ஆஃப் பேப்பர்னா ஒரு காகிதத்துண்டு. ரைட் இட் டவுன் ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். சுவரின் மேல் ஒரு கடிகாரம் உள்ளது. தேர் இஸ் எ கிளாக் ஆன் த வால். சுவரின் மீது ஒரு கடிகாரம் உள்ளது. ஈஸ்ட்னா இருக்கிறது, கிளாக்னா கடிகாரம், ஆன் பார்த்திங்கன்னா மீது அப்படின்னு அர்த்தம் தருது. வால்னா சுவர். தேர் இஸ் எ கிளாக் ஆன் த வால். அவர்கள் நகரின் மறுபுறத்தில் வசிக்கிறார்கள். ஸோ ஒரு இடத்தை குறிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ஆன்ன்றது வரும். அவர்கள் நகரின் மறுபுறத்தில் வசிக்கிறார்கள். தே லிவ் ஆன் த அதர் சைட் ஆஃப் டவுன். அவர்கள் நகரத்தோட மறுபுறம் வசிக்கிறார்கள். தேன் அவர்கள், லிவ்னா வசிக்கிறார்கள். அந்த அதர் சைட் ஆஃப் டவுன்னா நகரின் மறுபுறம். எனது அலுவலகம் பார்த்திங்கன்னா 5வது மாடியில் உள்ளது. இந்த ஃப்ளோருக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்ன்றது வரும். மை ஆஃபீஸ் இஸ் ஆன் த 5th ஃப்ளோர். மைனா என்னுடைய, ஆஃபீஸ்னா அலுவலகம், ஈஸ்ட்னா இருக்கிறது, அந்த 5th ஃப்ளோர்னா 5வது மாடியில். மை ஆஃபீஸ் இஸ் ஆன் த 5th ஃப்ளோர். மைசூர் செல்லும் வழியில் ஒரு சிறிய கிராமத்தில் நின்றோம். ஸோ அந்த வழி குறிக்கும் பொழுது திசையை குறிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்ன்றது வரும். வழின்னும் போது உங்களுக்கு என்ன வரும், ஆன் த வே அப்படின்றது உங்களுக்கு வரும். வி ஸ்டாப்டு அட் எ ஸ்மால் வில்லேஜ் ஆன் த வே டு மைசூர். வீணா நாங்கள், ஸ்டாப்னா நின்றோம், அட் இல், ஸ்மால்னா சிறிய, வில்லேஜ்னா கிராமம், அந்த வேனா வழியில், டூனா இக்கு. வி ஸ்டாப்டு அட் எ ஸ்மால் வில்லேஜ் ஆன் த வே டு மைசூர். நாம் இடதுபுறம் ஓட்ட வேண்டும். ஸோ பக்கத்தை குறிக்குது, எந்த பக்கம், வலதுபுறமா இடதுபுறமா அப்படின்றது குறிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடின்றது உங்களுக்கு ஆணுன்றது வரும்.
we should drive on the left. வீணா வந்து நாம் should drive வந்து ஓட்ட வேண்டும். on the leftனா வந்து இடது புறத்தில் இடது பக்கமாக அப்படின்ற அர்த்தம் தருது. we should drive on the left. நாங்கள் நடந்து வந்தோம். நாங்கள் நடந்து வந்தோம். we came on foot. we came on foot. நாங்கள் வந்து நடந்து வந்தோம் அப்படின்றது வீணா வந்து நாங்கள் கேம்னா வந்து வந்தோம் on footனா வந்து நடந்து we came on foot. அவர் எனக்கு ஃபோன் செய்த போது நான் ரயிலில் இருந்தேன். ஸோ ரயிலில் வந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம் அந்த அர்த்தம் தருது. அவர் எனக்கு ஃபோன் செய்த போது நான் ரயிலில் இருந்தேன். when he phoned me I was on the train. வென்னா வந்து போது ஹீனா வந்து அவர் ஃபோன்னா வந்து தொலைபேசியில் அழைக்கிறது. மீனா வந்து என்னை ஐனா வந்து நான் வாஸ்னா வந்து இருந்தேன் அந்த ட்ரெயினில் வந்து ரயிலில் சரிங்களா. when he phoned me I was on the train. அவளுடைய பிறந்த நாள் அக்டோபர் 10ஆம் தேதி அன்று. ஸோ தேதிக்கும் கிழமைக்கும் முன்னாடி உங்களுக்கு வந்து ஆணுன்றது வரும். அவளுடைய பிறந்த நாள் அக்டோபர் 10 அன்று. her birthday is on 10th October. ஹர்னா அவளுடைய பர்த்டேனா பிறந்த நாள் ஈஸ்னா வந்து இருக்கிறது. her birthday is on 10th October. எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டு இருந்தன. ஸோ இயக்கத்தில் இருக்கும்பொழுது அதை வந்து குறிக்கிறதுக்கு ஆன்ன்றது வரும். எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டு இருந்தன. all the lights were on. ஸோ எல்லா லைட்டும் வந்து இயக்கத்தில் இருக்குது. all the lights were on. ஆல்ல வந்து அனைத்து லைட்ஸ்னா வந்து விளக்குகள் வேர் ஆன்னா வந்து இயக்கத்தில் இருக்குது ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஆல் த லைட்ஸ் வேர் ஆன். தொலைக்காட்சியை வந்து இயக்கவும். இப்போ அந்த இயக்கம்னா என்ன அர்த்தம், ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அதோட அர்த்தம். சுவிட்ச் த டெலிவிஷன் ஆன். சுவிட்ச் த டெலிவிஷன் ஆன். நான் வந்து வழக்கமாக என் அடையாள அட்டையை வந்து சட்டப்பையில் வைத்திருப்பேன். ஸோ சட்டப்பையில் வச்சுருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆன்ன்றது வரும் சரிங்களா. சட்டப்பையில் இல்லை கையில் நம்மக்கிட்ட வச்சுருக்கும் போது அதை வந்து ஆன்ற வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஐ யூஸ்வலி ஹாவ் மை ஐடென்டி கார்டு ஆன் மீ. ஐனா வந்து நான், யூஸ்வலி வழக்கமாக, ஹாவ்னா வந்து வைத்திருப்பேன், மைனா என்னுடைய, ஐடென்டி கார்டுனா வந்து அடையாள அட்டை, ஆன் மீனா வந்து என்னுடைய சட்டப்பையில் என்னுடைய கையில் அப்படின்ற மாதிரி என்னுடைய பையில் இல்லை சட்டப்பையில் வச்சுருக்கிறத வந்து உங்களுக்கு ஆன்மீன்றது உங்களுக்கு வரும். எரிமலைகள் பற்றிய அந்த ஆவணப்படத்தை நேற்று இரவு பார்த்தீர்களா. ஸோ பற்றியன்னும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ன்றது வரும். Did you see that documentary on volcanoes last night? Did you see that documentary on volcanoes last night? நேற்று இரவு எரிமலைகள் பற்றிய ஆவணப்படத்தை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்ற அர்த்தம் தருது. Did you see-னா வந்து நீங்கள் பார்த்தீர்களா, டாக்குமெண்ட்ரினா ஆவணப்படம், ஆன் வந்து பற்றி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வால்கேனோஸ்னா வந்து எரிமலைகள், லாஸ்ட் நைட்னா வந்து நேற்று இரவு. Did you see that documentary on volcanoes last night? நான் அதை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தேன். நான் அதை தொலைக்காட்சியில் பார்த்தேன். I saw it on television. I saw it on television. ஐனா வந்து நான், சானா வந்து பார்த்தேன், இட்னா வந்து அதை, ஆன் டெலிவிஷன்னா டெலிவிஷன் மூலமாக, டெலிவிஷன் வாயிலாக அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. பேருந்துகள் வந்து டீசலில் இயங்குகின்றன. ஸோ எரிபொருளை பற்றி நம்ம குறிக்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஆன் பஸ்ஸஸ் ஆர் ரன்னிங் ஆன் டீசல். பஸ்ஸஸ்னால் வந்து பேருந்துகள், ஆர் ரன்னிங்னா வந்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றன, ஓடிக்கொண்டு இருக்கின்றன. ஆன் டீசல்னால் வந்து டீசல் மூலமாக, பஸ்ஸஸ் ஆர் ரன்னிங் ஆன் டீசல். எல்லோருக்கும் சலிப்பு ஏற்படும் வரை பேச்சு வந்து நீண்டு கொண்டே இருந்தது. ஸோ தொடர்ந்து போயிட்டே இருக்கு. The speech went on and on until everyone was bored. everyoneனா அனைவரும், was boredனா வந்து சலிப்பு அடையிறது, untilனா வந்து வரை, went onனா வந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. The speech went on and on until everyone was bored. இந்த படம் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டது. The film is based on a true story. ஃபிலிம்னா வந்து படம், இஸ் பேஸ்ட் ஆன் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக கொண்டது. ட்ரூ ஸ்டோரினா வந்து உண்மை கதை. The film is based on a true story. சென்னையிலிருந்து திரும்பியதும் அவன் அவளுக்கு ஃபோன் செய்தான்.
ஸோ உடனே நம்மளது உங்களுக்கு அந்த இடத்துல ஆன்றது வரும். சென்னையிலேருந்து திரும்பிய உடனே அவன் அவளுக்கு ஃபோன் செய்தான். He telephoned her on his return from Chennai. ஹீனா வந்து அவன் டெலஃபோன்னா வந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டான். ஹர்னா அவளை. இஸ் ரிட்டன் ஃப்ரம் சென்னை ஆன் இஸ் ரிட்டன் ஃப்ரம் சென்னைனா வந்து சென்னையிலேருந்து திரும்பிய உடனே அப்படின்ற அர்த்தம் தருது. He telephoned her on his return from Chennai. The lunch is on me. ஸோ யார் மூலமாக வந்து அதுக்கான கட்டணம் செலுத்தப்படுதோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஆன்றது வரும். The lunch is on me. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.